ஹலோ விவோஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படின்னு சொல்லுகிற வகையில் நம் தமிழகத்தில் எவ்வளவோ பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் கோயில் இருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த கோவிலானது ரொம்ப ரொம்ப அதிசயமானது. இந்த கோவிலில் நிறைய மர்மங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இவ்வளவு சிறப்பு முக்கிய இந்த தளமானது எங்கு உள்ளது, எங்கு அமைந்திருக்கிறது? இந்த தளத்திற்கு நீங்களும் ஒரு முறை சென்று வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். அப்படி இல்லையா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு கோயிலுக்கு சென்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் என்ன, அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அங்கே என்ன அதிசயங்கள் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, தொடர்ந்து ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருக்குது, அந்த காரியங்கள் நடக்கலை, தடைகள் இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு திருத்தலத்திற்கு செல்ல விரும்பக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு அரோகரா என்ற ஒரு திருவாசகத்தை பார்த்திங்கன்னா மறக்காமல் 3 முறை பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது இந்த தளத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும், அதே போல் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மனதில் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் இந்த கோவிலில் இருக்குது. அதாவது இந்த தல முருகனுடைய பக்தியான ஒரு பெண் காசிக்கு போய் நீராட விரும்பினாங்களாம். காசி போவதற்கு வசதி இல்லையா, அப்போது மன வருத்தம் அடைந்தாங்கன்னு தனது பக்திக்காக பார்த்திங்கன்னா முருகப்பெருமானே பார்த்திங்கன்னா காசி தீர்த்தம் இந்த தலத்திற்கு வரவழைத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பார்த்திங்கன்னா மிக பெரும் பெருமை கொண்டு இருக்கக்கூடிய கோயில். அது மட்டும் இல்லாமல் அந்த கடவுளே கனவில் ஒரு பொருளை உத்திரவாதம் சொல்லி அந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒரு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதிசயமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் நடக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா இந்த கோவிலினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா, திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், தொழிலில் மேன்மை இல்லாதவர்கள், அதேபோல் நோய் பாதிப்பு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரும் பொழுது இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் பிரார்த்தனையாக வைத்து செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் நடக்காத இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பு மிக்க தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா அங்கே என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த தலமானது திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ளது. சுப்பிரமணியர் ஆலயமாக தேரோட்டி மரம் தல விருட்சமாக அமைந்துள்ளது. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. 11 சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியார் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோயில் எழுப்பி வழிபட்டார். அவர் நினைவாக இந்த மலைக்கு சிவன்மலை என பெயரும் வந்தன. மட்டும் இல்லாமல் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதிதான் சிவன்மலை என சொல்லப்படுது. இது பார்வதி, அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும், வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு குடிக்கொண்டதாகவும் இந்த தல வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல் மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தியுள்ளார். இந்த சிவன்மலை மீதுள்ள கோயிலுக்கு செல்ல 496 படிகள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும், இந்த கோவிலினுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவனினுடைய உத்தரவு பெட்டியாகும். அந்த கடவுளே முருகப்பெருமானே பக்தர்களினுடைய கனவில் தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜைகள் செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவதும், அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜைகள் செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய நியதியாகும். அதேபோல் இன்னொரு பக்தரினுடைய கனவில் அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரைக்கும் அந்த பழைய பொருளானது அந்த கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்களினுடைய பார்வைக்கு பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டு இருக்கு. மற்ற திருத்தலங்கள் போலவே பார்த்திங்கன்னா இந்த திருத்தலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கு பார்த்திங்கன்னா முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான் நடைபெறும்.
மற்ற திருத்தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வழிபாடு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிள்ளையாருக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செய்வார்கள். ஆனால் இங்கு முருகனுக்கு தான் முதல் வழிபாடு வந்து செய்யப்படும். மேலுமே இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன. அணையாத தீபங்கள் ஒன்றும் எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருப்பதையும் இங்கு காணலாம். சிவன்மலையில் இன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவர்கள் கண்களில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லப்படுது. இந்த திருத்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொரட்டி மரம் தல விருட்சமாக அமைந்துள்ளது. தொரட்டி என்பது ஒரு வகை மரமாகும். இது கொங்கு நாட்டு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பல கோயில்களில் தல விருட்சமாக இறைவனோடு சேர்ந்து வணங்கப்படுகிறது. இந்த மரமானது வந்து பார்த்திங்கன்னா வறண்ட நிலப்பகுதியிலும் பாலைவன பகுதியிலும் வளரக்கூடியது. முட்கள் நிறைந்த மரம் இது. இதனுடைய இலைகளும் முட்கள் உண்டு, பழங்களும் முட்கள் சூழ்ந்து இனிப்பும் கசப்பும் சேர்ந்து காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கொளிங்குன்றம் கொடுங்காநாதர் கோயில், கோயம்புத்தூர் மாவட்டம் புதுக்கோட்டை அருள்மிகு தண்டு மாரியம்மன் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் கோட்டைக்கரை அம்மன் கோயில் ஆகிய இடங்களில் தொட்டி மரமே வந்து பார்த்திங்கன்னா தல விருட்சமாக வந்து அமைந்துள்ளது. மேலுமே அக்காலத்தில் இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்தும் மேய்ந்தும் வர வளம் பெற்றுள்ளது. பசுக்களை சே என்று கூறுவது தமிழ் வழக்கில் உள்ளது. இதனால சிவனினுடைய சேயான குகன் வந்து அமர்ந்து அருள் பாலிப்பதாலும் சேமலை என்று அழைக்கப்பட்டுள்ளன. கால சுழற்சியில் அது வந்து பார்த்திங்கன்னா சிவன்மலை என மருவியதாகவும் ஒரு தகவலும் வந்து இருக்கிறது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கோயில் பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சொம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவானது. சொம்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வைக்க உத்தரவானதுமே சொம்பில் தண்ணீர் வைக்கப்பட்டன. இதனால் நாட்டில் என்ன நடக்கப் போகிறது என அது பற்றி அப்பொழுது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் சில நாட்களிலேயே தமிழகத்தில் மக்களினுடைய மனங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாறாத வடுவை ஏற்படுத்திய பேரழிவு அரக்கன் என்ற சுனாமி வந்தது. அப்பாவிகள் பலர் உயிரையுமே வந்து பார்த்திங்கன்னா பழி வாங்கிவிட்டது. அப்போதுதான் இந்த பெட்டியில் உள்ள பொருளுக்கு மதிப்புகள் இன்னும் அதிகமானது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வைத்து கோயிலில் பூஜை செய்தனர். முன்பு காட்டில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிடந்த மஞ்சள் தங்கத்தினுடைய விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையானது. அப்பொழுது விண்ணை மூட்டும் அளவுக்கு உயர்ந்த விலை இப்பொழுது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பழைய நிலைக்கு திரும்பவே இல்லை என்றார். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்த கரூரை சேர்ந்த தேமுதிக முன்னாள் மாவட்ட தலைவர் விஸ்வநாதன் என்பவர் கூறுகையில், நான் இந்த கோயிலினுடைய மகிமையை தெரிந்து அடிக்கடி வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றேன். இங்கு வந்துவிட்டு சென்றாலே ஒரு மாற்றங்கள் நிச்சயம். அதேபோல் இந்த கோவிலினுடைய சக்திகள் அபூர்வமானது. முன்பு ஒரு பக்தரினுடைய கனவில் வந்து மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதான். அது முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியை சுற்றி நிலத்தினுடைய மதிப்புகள் கண்ணா பின்னா என்று வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்து விட்டதாகவும், அவ்வளவு ஏன் தமிழகத்தில் பல இடங்களில் இதே நிலைதான். இப்பொழுது கூட சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது குதிரை கொம்பாக உள்ளது. அதே போன்று மற்றொரு பக்தரினுடைய கனவில் வந்து 500 ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவானது. அதன் பின்பு மக்களுடைய மத்தியில் 10, 20, 50 ரூபாய் மதிப்புகள் குறைந்து போனது. ஏன் 100 ரூபாய்க்கு கூட மதிப்புகள் குறைந்தது. தற்பொழுது பலரிடமும் வந்து பார்த்திங்கன்னா 500 வந்து பார்த்திங்கன்னா சரளமாகவே புழக்கத்தில் உள்ளது. இதுதான் முருகனினுடைய அருள் என பெருமை பேசப்பட்டுள்ளன. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பக்தரினுடைய கனவில் வந்து 1/2 பவுன் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய சொன்னதாம். சாமிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தின் மீது காதலா என பலருமே வியந்து கிடக்க, அடுத்த சில நாட்களிலேயே அதன் உண்மை நிலவரம் உலகிற்கு தெரிய வர ஆரம்பித்தது. அது என்னவென்றால் தங்கத்தினுடைய விலை தாறுமாறாக உயர்ந்ததே. அப்பொழுதுதான் பெண்ணை பெற்றவர்கள் முருகா இது என்ன சோதனை என குரலை வந்து உயர்த்தியவர்கள் இப்பொழுது வரை வந்து பார்த்தீங்கன்னா முருகா நீதான் எங்கள் பெண்ணை கரை சேர்க்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து வருகின்றனர். இது இப்படி என்றால் மற்றொரு பக்தரினுடைய கனவில் வந்த முருகன் தேங்காயை வைக்க சொல்லி இருக்கிறார். அதுபோலவே தேங்காயை வைத்து பூஜையும் வந்து நடைபெற்றது. அப்பொழுதுதான் தேங்காய் விலையும் கூட அதிகரித்து கொப்பரை தேங்காய்க்கும் ஒரு மவுசு வந்ததாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. கடவுளினுடைய கனவில் சொல்லுகின்ற அந்த பொருளை அந்த பெட்டியில் எப்போது வைப்பார்கள் என்று கோயில் ஊழியர் ஒருவரிடம் கேட்டபோது, காங்கேயத்திற்கு அருகில் உள்ள திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோயில், தென்னிலை,
அதேபோல் மரமந்தி, பல்லடம், கோவை மற்றும் பல சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள தனது பக்தர் ஒருவரினுடைய கனவில் சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி சொல்லுமா. மறுநாள் பார்த்தீங்கன்னா அருள் வந்த நிலையில் அந்த நபர் தனது கனவில் சுவாமி தோன்றி தனது கனவுல பார்த்தீங்கன்னா இந்த பொருளை குறித்து சொன்னது. கோயில் நிர்வாகத்திடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரிவிப்பாங்க. அவர் சொன்னது உண்மைதானா என்று தெரிந்து கொள்வதற்காக கோயில் நிர்வாகிகள் பூக்களை பார்த்தீங்கன்னா போட்டு சுவாமி கேட்பார்கள். அது பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுத்தால் மட்டும் அது உண்மை என்று நினைத்து அந்த பொருளை அந்த உத்தரவு பெட்டியில் வைப்பார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.